First of all, I take this opportunity to thank our pastor and his family and the congregation for giving me this opportunity to preach word of Christ in our midst. இந்த வாய்ப்பை அவரோடு கூட கர்த்தருடைய வாய்ப்பு கொடுக்கும்படியாக இந்த வாய்ப்பை வழங்கின நம்முடைய தகப்பனவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். Let us turn our Bible to the book of Jeremiah. இந்த மாலை தியானத்திற்காக ஒரு வேத புத்தகத்தை எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு நேராக நாம் குறிப்பிடுவோம். 18th chapter 6th verse. எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் அதன் 6ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். The last portion of the verse says like this. இந்த வசனத்தின் கடைசி பாகம் இவ்வாறு சொல்கிறது, Like the clay in the potter's hand, so are you in my hand, O house of Israel. இந்த வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறு சொல்லியிருக்கிறது, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். Hallelujah. அல்லேலூயா. Let's all close our eyes and bow our heads. எல்லோரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இதனால கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். We come to you in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்தில் வருகிறோம். Father, we thank you for the wonderful time that you have given unto us. ஆண்டவரே, வார்த்தையை தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, come us and speak unto your people. ஆண்டவரே, என்னை மறைத்து தேவ ஜனங்களோடு கூட நீர் பேசுவதை கண்டு அடியான் ஜெபிக்கிறேன். Let your word be manifested in our midst in this night. இந்த ராத்திரி வேளையிலும் உம்முடைய வார்த்தை மாத்திரம் இங்கே பிரதிபலிப்பதாக வெளிப்படுத்தப்படுவதாக We humble ourselves in your presence. உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். And we completely surrender this hour into your hands. இந்த வேளையில் முழுமையாக உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் ஆமென். Once again, let us read this Bible verse. இந்த வசனத்தை மீண்டுமாய் கூட நாம் வாசிக்கலாம். Jeremiah 18 chapter 6th verse. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். Hallelujah. அல்லேலூயா. We are like a clay in the potter's hand. ஒரு குயவனுடைய கரங்களிலே களிமண் எவ்வாறு இருக்கிறதோ அதே போலதான் நீங்களும் நாமும் இருக்கிறோம். Today I would like to make a topic to this sermon. இந்த செய்திக்கு நான் இந்த தலைப்பை நான் கொடுக்கிறேன். My life in the potter's hand. குயவனுடைய கையிலே என் வாழ்க்கை.
Hallelujah. அல்லேலூயா. Where is your life tonight? இந்த ராத்திரியிலே உங்களுடைய வாழ்க்கை யாருடைய கையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது? We will be a small gathered tonight in this church. இந்த ராத்திரியிலே ஏதோ ஒரு சின்ன கூட்டமாக நாம் கூடியிருக்கலாம். But the word of God is in our midst to address your concerns. ஆனால் உங்களை குறித்ததான எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. God's heart and His presence is mighty and abundant in His church. கர்த்தருடைய இருதயமும் கர்த்தருடைய வல்லமையான காரியமும் அபிவிருத்தமாய் இந்த வேளையிலே இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. I do not know all the problems of the path that you are walking through in this time. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து செல்கிற பிரச்சனையையும் நீங்கள் சந்திக்கிற சவால்களையும் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். You may be seated here with a smiling face. இங்கு முகத்திலே புன்முறுவலோடு நீங்கள் அமர்ந்திருந்தாலும் But your heart will be broken. ஆனால் உங்கள் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கலாம். You may be thinking, why am I going through this path of trouble? ஏன் இந்த பிரச்சனையின் வழியாக நான் கடந்து சென்றேன் என்று சொல்லி கேள்விக்குறியோடு ஒரு வாழ்க்கை இருக்கலாம். If that is the scenario with which you are seated here in this temple of God tonight, இந்த ராத்திரிகளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலையின் வழியாக கடந்து சென்று ஆழ்ந்து கொண்டிருக்கலாம். the word of God is coming straight forward unto you. உங்களை நோக்கி பிரத்யேகமாக நேருக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை ராத்திரிகளே வந்து கொண்டிருக்கிறது. God is saying unto you, கர்த்தரை நோக்கி சொல்கிறார், you are like a clay in my hands. சூரியனுடைய கரங்களிலே களிமண் இருக்கிறது போல நீங்கள் இஸ்ரவேல் ஜனத்தாராகிய நீங்கள் என்னுடைய கரங்களிலே இருக்கிறீர்கள். Hallelujah. அல்லேலூயா. Same chapter 2nd verse says like this. அதே அதிகாரத்தின் 2ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, God is speaking unto Jeremiah. எரேமியாவை நோக்கி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Arise and go down to the potter's house, and there I will cause you to hear my words. நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். Hallelujah. அல்லேலூயா. Unto you. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், Today you are not come to the church of God as a coincidence. ஒரு தற்செயலாக ஒரு பொழுதுபோக்காக இந்த மாலைகளிலே தேவனுடைய ஆலயத்தில் வரவில்லை. But God has brought you to this temple with a purpose. ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு தான் தேவ பிள்ளைகளாக உங்களை மடியும் இந்த ராத்திரிகளே கர்த்தர் ஆலயத்தை கொண்டு வந்திருக்கிறார். As the second verse says like this. இந்த 2ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, Go down to the potter's house, நீ குயவனுடைய வீட்டிற்கு போ, and there I will cause you to hear my words. என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். What is potter's house? குயவனுடைய வீடு என்று சொன்னார். The church of God is the potter's house. அதுதான் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. Jesus is standing as like a potter. இங்கு குயவன் போல இயேசு நின்று கொண்டிருக்கிறார். And what you will receive in the potter's house. அந்த குயவனுடைய வீட்டிலே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? The Bible says that I will cause you to hear my words. அங்கே என்னுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நான் அங்கே தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Today you are not hearing the words of Samuel. சாமுவேலின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறதில்லை. If you are hearing the words of Samuel, then it is of no use. சாமுவேலுடைய வார்த்தையை பேசிக் கொள்கிற என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரோஜனத்தையும் கொண்டு வரப் போவதில்லை. But the Bible says like this. வேதம் தான் சொல்கிறது, You are hearing the words of God in this temple. இந்த குயவனுடைய வீடான ஆலயத்திலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். What is the word of God to you this night? இந்த ராத்திரிகளிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன? The Bible says that you are the clay in the potter's hand. நீங்கள் குயவனுடைய கரங்களிலே இருக்கிற களிமண்ணாக இருக்கிறீர்கள். The fourth verse says like this. 4ஆவது வசனம் இவ்வாறு சொல்கிறது, And the vessel that he was making from clay was spoiled in the hand of the potter. So he made it over, reworking it into another vessel as it seemed good to the potter to make it. 4ஆம் வசனம் சொல்கிறது, குயவன் வரைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப் போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் வரைந்தான். Today what God wants us to hear from him. இங்கு தேவனிடத்திலிருந்து நாம் எதை கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God is speaking a word to you saying, இந்த மாணவர்களே கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறார். I am working in your life. நான் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். Hallelujah. அல்லேலூயா. Are you thinking that God has done with me? என்னால்
செய்தாரா செய்து முடித்தாரா என்று கேள்வியோடு இருக்கிறீர்களா? God is saying unto you, கர்த்தர் சொல்கிறார், I am still working in your life. நான் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். When you go through the problems, உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை வழியாக கடந்து சென்றாலும் everyone will be asking about the problem. எல்லாரும் பிரச்சனை 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 என்று சொல்லி அவர்கள் காது கொடுத்து கேட்பதே ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. You may be thinking that my life is done. என் வாழ்க்கை முடிந்தா என்று முடிந்த வாழ்க்கை என்று சொன்னீர்களா? But the word of God is speaking unto you this night. இந்த ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. I am still working in your life. நான் உங்களுக்காக இன்னமும் நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. That is the reason God is saying unto you, அதனால்தான் தேவன் நோக்கி சொல்கிறார், you are like a clay in the potter's hand. நீங்கள் புதியவருடைய கரங்களிலே இருக்கிற களிமண்ணாக இருக்கிறீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. I would like to quickly show unto you 3 persons from the book of Genesis, and I will be closing this sermon. இந்த தலைப்பிற்கீடாக ஒரு 3 நபர்களை நான் உங்களோடு கூட ஆதி ஆகமத்திலிருந்து சுட்டி காட்டி என்னுடைய செய்தியை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். All these 3 people are well-known people unto us. இந்த 3 கதாபாத்திரத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு பரிச்சயமானவர்கள், நமக்கு நன்கு தெரிந்தவர்கள். Let's look unto it. அதை நாம் பார்க்கலாம். In the book of Genesis, 12th chapter, 1st verse. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். Hallelujah. அல்லேலூயா. Here God is calling Abraham. இங்கு தேவன் ஆபிரகாமை அழைத்தார். Hallelujah. அல்லேலூயா. We title this one as Abraham was called. இந்த குறிப்புக்கு நான் தலைப்பை கொடுத்து வருகிறேன். ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். Hallelujah. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட ஆபிரகாம். அழைக்கப்பட்ட ஆபிரகாம். Today, even in our life, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே we are here to the voice of Christ. இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கலாம். And we have submitted our life like Abraham. ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு ஒப்படைக்கலாம். Who is this Abraham? இந்த ஆபிரகாம் யார்? Bible says about Abraham, ஆபிரகாம் குறித்து வேதம் சொல்கிறது, his father was an idol maker. இந்த ஆபிரகாமின் தகப்பன் விக்கிரகங்களை செய்கிற ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லி வேதம் சொல்கிறது. In the midst of that, God is calling Abraham to come to a promised land. இந்த சூழ்நிலையிலே தேவன் ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு இடத்திற்கு அவரை அழைத்தார். Today, let me literally tell unto you, இன்றைக்கு நான் உங்களுக்கு திருத்தமாக சொல்ல போகிறேன். you could be the first person saved in your family. உங்கள் குடும்பத்திலே நீங்கள் முதல் நபராக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். Like Abraham being the first person being saved. எப்படி அந்த குடும்பத்திலே எப்படி ஆபிரகாம் முதல் நபராக ரட்சிக்கப்பட்டாரோ அதே போல நீங்கள் ஒரு நாள் முதல் ரட்சிப்புக்குள்ள வந்த அனுபவம் குடும்பத்தில் இருக்கலாம். This person leads an example in our life. இந்த ஆபிரகாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எடுத்துக்காட்டை வைத்திருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. What was the age of Abraham? ஆபிரகாமின் வயது என்ன? In the fourth verse it says that Abraham was 75 years old when God called him. 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே தேவன் ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாமுக்கு 75 வயதாகி இருந்தது. Hallelujah. அல்லேலூயா. Is there anyone older like that? இந்த 75 வயது உள்ளவர்கள் நம்முடைய சபையிலே இருக்கிறீர்களா? Hallelujah. அல்லேலூயா. I don't think so. நான் இல்லை என்று நினைக்கிறேன். But let me tell you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். why this number is significant? ஏன் இந்த 75 எதற்கு ஒரு விசேஷமாக சொல்லப்படுகிறது? When people get age about 50 or 55, 55 வயதை கடந்தவர்களாக இருந்தால் they don't trust on promise. அவர்கள் வாக்குத்தத்தத்தை நம்பவே மாட்டாங்க. They start telling everything is done in my life. என் வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்தது, இதுக்கப்புறம் எனக்கு எதற்கு வாக்குத்தத்தம் என்று சொல்லி அவர்கள் அந்த நினைவோடு இருப்பார்கள். Whatever may be the achievements that they are in their life, they seem that is great enough. என் வாழ்க்கையில் இதுவரை நான் பெற்ற காரியம் இதுவரை இருக்கிற நிலைகள் எல்லாம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது
என்று சொல்லி அந்த நிலையில் இருப்பார்கள். But let me tell unto you, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், God is having a plan in your life today. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார். What is the planning? அந்த திட்டமில்லை To bless the nations through you. உங்களை கொண்டு தனி நபர் அல்ல, ஒரு தேசத்தை ரட்சிக்கும்படியாக ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் ஒரு வாழ்க்கையில வைத்திருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. So God called Abraham. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். So God was with Abraham. கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார். So Abraham trusted God ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். and he came to the place where God is calling him. கர்த்தர் எந்த இடத்திற்கு கொண்டு வர சித்தமானாரோ அந்த இடத்திற்கு ஆபிரகாம் வந்தார். Everything was going smooth in the story of Abraham. ஆபிரகாமின் வாழ்க்கையில் எல்லாம் நேர்த்தியாக நெருக்கமாக நடந்து கொண்டிருந்தது. But all of a sudden, ஆனால் திடீரென்று there are problems in life of Abraham. ஆபிரகாமின் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது. The king of Egypt took his wife Sarah. ஆபிரகாமின் மனைவியை எகிப்தின் ராஜா அவர் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். Let me tell you the second problem what Abraham had. ஆபிரகாமுக்கு இருந்த இரண்டாவது பிரச்சனை என்ன? His brother Lot was carried away by the kings of Canaan. இந்த கானானிய நாடே இந்த லோத்து அவன் எடுத்து செல்லப்பட்டான். Let me tell you, நான் சொல்ல விரும்புகிறேன், when we walk with God, கர்த்தரோடு கூட நீங்கள் நானும் நடப்போம் என்று சொன்னால் that doesn't mean you will not get problems. உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனையை சந்திக்கவே மாட்டீர்கள் என்று அர்த்தம் அல்ல. That doesn't mean you will have a bed of roses. எங்கள் வாழ்க்கை பூக்கள் நிறைந்த வாழ்க்கையாக வழியாக படுகையாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டிய தேவையில்லை. But let me tell you, நான் சொல்ல what is the confidence? என்ன நம்பிக்கை இருக்கிறது? God is with Abraham. கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார். He brought back the thing that he has lost. ஆபிரகாம் எதையெல்லாம் அவன் வாழ்க்கையில் இழந்தாரோ அதையெல்லாம் மீண்டுமாய் ஆபிரகாம் பெரும்படியாக சர்வவல்ல தேவன் ஆபிரகாமுக்கு கூடவே இருந்து காரியங்களை செய்து முடித்தார். Hallelujah. அல்லேலூயா. Even today in our life, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் we walk with Christ. கர்த்தரோடு நீங்கள் நடப்பீர்கள் என்றால் Are you thinking that your peace and joy has been lost on the way? உங்கள் வாழ்க்கையின் வழியிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் இழந்துவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். Let me tell you, God is restoring it back unto you. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் தேவனோடு மீண்டுமாய் தருங்க. இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் வெற்றியை அவர் தொடங்கி இருக்கிறார். Because still you are in the hands of the potter. ஏனென்றால் நீங்கள் இன்னும் கர்த்தருடைய கரங்களிலே பிள்ளைகளுடைய கரங்களிலே இருக்கிறீர்கள். Let me tell you, நான் உங்களுக்கு சொல்ல what is the விரும்புகிறேன், next problem that Abraham had? இரண்டாவது அடுத்த பிரச்சனை ஆபிரகாம் எதை சந்தித்தார்? He received the promise of God, கர்த்தருடைய கரங்களிலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். but still he did not have children. ஆனாலும் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. He did not have a promised child from God. அவருக்கு கர்த்தரிடத்திலே பெற வேண்டிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை ஆபிரகாம் இன்னும் சுமந்தரிக்காமல் இருந்தார். Let me explain this scenario even more in depth. இதை நான் இன்னும் உங்களுக்கு ஆழமாய் சொல்ல விரும்புகிறேன். Sarah was old enough that she cannot bear a child. சாராளுக்கு வயதானபடியினாலே அவளுடைய கர்ப்பம் பிள்ளையை சுமக்க அதுக்கு உகந்ததாக இல்லாமல் இருந்தது. Abraham was also old enough that he cannot give any more children. ஆபிரகாமுக்கும் வயதானபடியினாலே பிள்ளை பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. Everything is done in their family life. அவருடைய வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்தது என்ற நிலை இருந்தது. But God is visiting Abraham in the 99th year. அந்த 99ஆம் வயதிலே தேவன் ஆபிரகாமை சந்திக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Even today God is visiting you in this tabernacle. இந்த சீலம் ஜெப கூடாரத்திலே தேவன் உங்களை சந்திக்க இந்த வாழையிலே வந்திருக்கிறார். Why he is visiting his people? ஏன் தேவன் ஜனங்களை தேவன் சந்திக்கிறார்? Give your assurance that I am going to fulfill the promise that I have made with you. உங்களை கூட நான் பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஒரு நிச்சயத்தை தேவன் இந்த வாக்குகளிலே உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறார். Your unanswered prayers for 25 years will be answered right away in this night. 25 ஆண்டு காலமாக கேட்கப்படாத ஒரு ஜெபமானது இந்த ராத்திரியிலே தேவன் அதை கேட்க காது கொடுத்து கேட்க இந்த ஸ்தலத்திலே கேட்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். And people say that it is impossible. ஜனங்கள் எல்லாம் அது முடியாது கூடாது என்று சொல்லி அத்தேவையான வார்த்தைகளை கொக்கரித்துக் கொண்டிருக்கும் போது We not say that it is no more possible. இந்த மருத்துவர்கள் எல்லாம் இது முடியாது, இது நடக்காது, இது அவ்வளவுதான்
என்றால் Because He has not yet completed with you. ஏனென்றால் உங்களோடு கூட அவர் இன்னும் அவர் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் முடிக்கப்படவில்லை. Hallelujah. Hallelujah. Let me go quickly to the second point. இரண்டாவது குறிப்பு